குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லி அந்த பேருக்கு ஏற்றபடி 3 விதமாக அந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து குட்டாக இருக்குது, அப்புறம் கொஞ்சம் பேடாக, அப்புறம் அக்லியாக, அப்படி இறங்குற மாதிரி 3 பார்ட்டாக காட்டுறதுல ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து சிறந்த மனிதர். ஸோ அப்படி 3 பார்ட்டாக காட்டியிருக்காரு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த குட் பேட் அக்லியில் அக்லின்னு ஒன்றும் இந்த படத்தில் கிடையாது, பேட் என்னன்றதை சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம குட்டுக்கு போயிடுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னன்னா, கதையே இல்லை, கதை இல்லாமல் எப்படி படத்தை பார்க்குறது, என்ன ஸ்டோரி லைன் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இது பேடு. ஸோ குட் என்னன்னா, கதை இல்லாட்டி போகுது, யாரு கேட்டா யாருக்கு வேணும், படம் கதையே இல்லாட்டி கூட ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் தான். கதை என்ன கதை? விஸ்வாசம் கதை தான். அதில் பொண்ணு இருக்குது, இதில் பையன் இருக்கான். அதில் நயன்தாரா பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, இதில் த்ரிஷா பையனை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து எப்படி சேர்றாங்க, அவங்களுக்கு வர பிரச்சனை எப்படி அஜித் தீக்குறாரு அப்படின்னு விஸ்வாசத்தில் இருந்த கதையை அப்படியே இடத்துல வச்சுருக்காங்க. ஒன்றும் பெரிய மாற்றங்களாக இல்லை. ஆனால் அந்த படத்தை எப்படி எமோஷ்னலாக கொண்டு போனாங்களோ அது அப்படி இல்லாமல் இந்த படத்தை ஒரு மாஸாக கொண்டு போயிருக்காங்க. ஃபுல் என்டர்டெயின்மெண்ட், ஃபுல் மாஸ். சும்மா சினிமாவில் போய் நான் கதையே கேட்குறேன், எனக்கு கதை சொல்லுங்கள், இல்லை வந்துட்டு எனக்கு வந்து அழுக வைங்க, எனக்கு அரசியலை கொடுங்க, எனக்கு நாட்டு நடப்பை சொல்லுங்கள், நாட்டு நடப்பை வேணா நியூஸை பாரு. இந்த படம் அது கிடையாது. அந்த மாதிரி படங்களும் வரணும், வரவேணாலாம் சொல்லலை. ஆனால் அஜித்துக்கு இந்த படம் தான் சும்மா நச்சுன்னு இருக்கு. ஸோ இது குட். ஓகேவா? நெக்ஸ்ட் பேட் என்னன்னா, படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரோடக்ஷன் சீனாக இருக்குது. ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சீன் மாதிரியே தான் இருக்குது ஒவ்வொரு சீனுமே. அது கொஞ்சம் சலிப்பு தட்டினாலும் அதிலே குட் என்னன்னா, நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஒரு மாசான ஒரு எலிமெண்ட் இருக்கணும், சும்மா அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி அப்படியே செம்மையாக பேப்பர்லாம் பறக்க விட்டு பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் தான். இன்ட்ரடக்ஷன் சீன்ஸ் மாதிரி 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இருந்தாலும் இந்த படத்துக்கு அது நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் பேட் விஷயம் என்னன்னா, கொஞ்சம் ஓவர் பில்டப். படத்தில் பில்டப் இல்லை, பில்டப்பில் தான் படம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுலேயும் பிரபுலாம் வந்துட்டு எப்படி இருக்காருன்னா, ஏகேக்கு வந்து பில்டப் கொடுக்கறதுக்காக தான் பிரபுவே அந்த படத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு. பிரபு சார் மட்டும் இல்லை, ஒரு 4 கேரக்டரே இந்த ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்களே அப்படின்ற மாதிரி இந்த 4 பேர் ஒரே விதமாக தான் ஏகேவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏகேக்கு பில்டப் கொடுக்கறதுக்கு மட்டும் தான் அந்த கேரக்டரே இருக்குது. ஆதிக்கு வந்து அப்படியே தான் அந்த கேரக்டர் எழுதி வச்சிருக்காரு. இவங்க வருவாங்க, பில்டப் கொடுப்பாங்க, கிளம்பிடுவாங்க. ஸோ அப்படி வந்து கொஞ்சம் பில்டப் ஓவராக தான் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, பில்டப்புக்கு ஒர்த்து தான். அப்படியே வந்துட்டு அந்த பில்டப்புக்கு ஏற்ற மியூசிக்கு பிஜிஎம் போட்டு விட்டு அவர் அப்படி நடந்து வராரு, அந்த சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர், அந்த ஸ்மைலு ரொம்ப சாமிங்காக, இவ்வளோ சாமிங்காக நான் அஜித்தை பார்த்ததே இல்லை. அந்த பில்டப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த லுக்கில் அவர் வராரு பாருங்க, அடிச்சுக்கவே முடியாது. பில்டப் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு நினச்சாலும் அந்த பில்டப்புக்கு அவன் யார் தெரியுமா, அவன் எப்படி தெரியுமான்னு சில படத்துலாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு பார்த்தா ஊரில் பஞ்சாயத்து தலைவராக இருப்பார், பஞ்சாயத்தில் வேலை பார்த்துட்டு இருப்பார். ஏன்னா அப்படி தான் காட்டுவாங்க. நம்மளுக்கே காண்டாகும், என்னடா இதுக்கு தான் வந்து முதலமைச்சரே எந்திரிச்சு நிற்கிறாரு, பிரசிடென்ட்டே எந்திரிச்சு சல்யூட் அடிக்கிறாருன்னு, நீங்கள் என்னடா பஞ்சாயத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் அந்த பில்டப்புக்கு என்ன சீன் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் ஒரு பில்டப் இருக்குது, ஸ்பெயினுக்கு போனாலும் அதே பில்டப் இருக்குது. அது எப்படிரா இந்தியாவில் பயப்பட்டா ஓகே, ஸ்பெயினில் போய் இவரை பார்த்து பயப்படுவாங்களா அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. அதெல்லாம் இல்லை, அது யோசிக்கிறதுக்கு ஒரு சீன் வச்சுருக்காங்க. அது நல்லா இருக்குது. அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்பூஃபாக கூட எடுத்துக்கோங்களேன், ஒரு காமெடியாக எடுத்துக்கோங்க. இது எப்படி இது எப்படி அதுலாம் யோசிச்சாலும் இந்த படத்தை என்ஜாய் பண்ணவே முடியாது. யோசிக்காதீங்க, லாஜிக்கை கழட்டி வச்சிருங்க. லாஜிக்கே வேணாம், உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும், என்ஜாய் பண்ணணும், அதுக்கு மட்டும் இந்த படத்தை பாருங்கள். இல்லைனா பார்க்காதீங்க, போகாதீங்கன்னு. நீங்கள் போய் அந்த படத்தை நீங்கள் வாழ வைக்க வேணாம், நீங்கள் போக வேணாம். நெக்ஸ்ட்டு பேட் என்னன்னா, ரெஃபரன்ஸாக இருக்குது. படம் ஃபுல்லாக ரெஃபரன்ஸாக இருக்குது. ஒரு ரெஃபரன்ஸ் 2 ரெஃபரன்ஸ்னால் பரவாயில்ல, என்னென்ன ரெஃபரன்ஸ் இருக்குன்னு கையை விட்டு எண்ண முடியல, அந்த அளவுக்கு ரெஃபரன்ஸாக இருக்குது. அது வந்து செம்ம ஒரு மாதிரி ஓரளவுக்கு மேலே ரெஃபரன்ஸாக இருக்குது. குட் என்னன்னா, ரெஃபரன்ஸ் ஃபுல்லாகவே அல்டிமேட்டாக இருக்குது. அந்த ரெஃபரன்ஸ் வந்து படத்தை இன்னொரு லெவலுக்கே கொண்டு போயிடுச்சு. அவரோட ஈக்குவல் ஆப்போசிட் ஆக்டர் விஜய், அவங்க படத்தையும் அவங்க வந்து வச்சு பேசுகிறாங்க. நம்மளுக்கு வந்து அது எவ்வளோ ஹம்பிளாகவும் இருக்குது, அது எவ்வளோ அந்த சீனுக்கு ஆப்டாகவும் இருக்குது. அது அஜித் ஃபேன் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பார்க்குறப்பே வந்துட்டு செம்மையாக இருக்குது. நம்ம சின்ன வயசில் இருக்கப்பலாம் அவங்க 2 பேரும் எனிமீஸ் அப்படின்ற மாதிரிலாம் புரளி பரவிட்டு இருந்துச்சு. அதுக்கேற்ற அப்படி மூவி சீன்ஸும் இருக்கும். அவரை பற்றி இவர் பேசுகிறதும், இவரை பற்றி அவர் பேசுகிறதும், அதெல்லாம் இப்போ இல்லை. அதை பார்க்குறப்பே ரொம்ப க்யூட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை நிஜமாவே. எல்லா மூவி ரெஃபரன்ஸு, எல்லா சாங்ஸுமே கரெக்டாக எங்கே வைக்கணுமோ தேவையோ அதுக்கு அங்கே அப்படி வச்சுருக்காங்க. நச்சுன்னு இருக்குது. நீங்கள் பார்க்குற மாதிரி என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த படத்துக்கு நான் உட்காந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பட் இதான் ரிவ்யூவே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கேரக்டர்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசா இல்லை, மனசுல நிக்கல, பெருசா பதியல, யாருக்கும் வந்து கேரக்டர் ரொம்ப அழுத்தமா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இல்லாட்டி போகுது, நாங்கள் போகிறது ஏகேக்காக தான் படத்துக்கு போகிறோம், ஏகேவை பார்த்தாச்சு,
ஏன்னா கடவுளை பார்த்தாச்சு சொன்னால் அவர் அடிப்பார், பட் வந்து கடவுளை பார்த்தாச்சு திருந்தலை. ஃபேன்ஸ் எல்லாம் கடவுளை அஜித்தேன் தான் கத்திட்டு இருக்காங்க தேட்டர் ஃபுல்லாக, திருந்த மாட்டோமே அப்படின்ட்டு. ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் ஏகே தான், வேற யாருமே இல்லை. அப்படியே இருக்க கேரக்டர் யாருன்னா அந்த சொன்ன 4 பேர் 4 விதமாக பேசுகிற அந்த 4 பேர். அதை தவிர யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசன்னா வந்து டீசெண்டான ஆக்ட், அவர் என்ன ஆக்ட் பண்ணுவாரோ அதை கரெக்டாக ஆக்ட் பண்ணிட்டாரு. ஸோ அவரும் அவ்வளோதான். த்ரிஷா ஹீரோயினுக்கான வேலை. ரொம்ப அவங்களுக்கு சீன்ஸ் இருக்குது, ரொம்ப எமோஷனலாக அப்படிலாம் இல்லை. அவங்க எமோஷனலாக இருக்காங்களா இல்லை வந்து எப்படி இருக்காங்கன்னு எனக்கு புரியல. அது ஒரு மாதிரி நல்லா தான் போச்சு. ஒரு இரிட்டேட்டிங் ஒய்ஃப், எது கட்டலாம் நோய் நோயின்னு வீட்டுக்காரை போட்டு குத்திக்கிட்டே இருக்க ஒய்ஃப் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி கரெக்டாக பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த பையன் கேரக்டர் வந்து ஓகே, அந்த பையன் நல்லா பண்ணியிருக்காரு. அடுத்து அந்த பையனுக்கு ஒரு ஹீரோயின், அவங்களுக்கு ஒரு முக்கியமான ரோல் தான், அதுவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரெடின் கிங்ஸ்லே அண்ட் சோனியில் இவங்கலாம் வந்து ஆதிக் படம் வந்து இனிமேல் இவங்க இருப்பாங்க அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு அவரை வந்து எல்லா படத்துலையும் அவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்து மாசான ஒரு வில்லன். நான் மாசான வில்லன்னு சொன்னால் ஜாக்கி ஷெரஃப்னு நினைப்பீங்க, ஆனால் கண்டிப்பாக அவர் தான் கிடையாது. அவர் அந்த படத்துக்கு தேவையும் கிடையாது. எதுக்கு அவர் அந்த படத்தில் வச்சுருக்காங்கன்னு தெரியல. அவர் வர சீன்ஸை இந்த படத்துலேருந்து எடுத்துட்டாலும் இந்த படத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. பிகாஸ் அவர் அந்த படத்துக்கு தேவையே கிடையாது. ஸோ கம்மிங் டு த வில்லன், அர்ஜுன் தாஸ் செம்மையாக பண்ணியிருக்காரு. மோஸ்ட்லி அர்ஜுன் தாஸ் வந்து ஒரு வில்லன்லேயே வந்து கொஞ்சம் ஸ்டோரி ரிலேட்டடாக ரொம்ப ஒரு மாதிரி டார்க்காக அந்த மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் டார்க்காக தான், ஆனால் அது வந்து ஒரு ஃபன்னியான டார்க்காக. அவரை பார்த்தா கோவலாம் வரவே இல்லை, என்னோட வில்லன் இப்படி பண்ணுறான் அப்படிலாம் கோவலாம் வரல. நல்லா ஜாலியாக காமெடியாக சூப்பராக இருந்துச்சு. சில ரிவ்யூவர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க எஸ்ஜே சூர்யா நடிச்சு தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு. பட் எஸ்ஜே இதே மாதிரி தான் அவர் நடிச்சிட்டே இருக்க மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் இதே மாதிரி காமெடிக் வில்லன் ரோலில் தான் அவர் அதிகமாக இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மாதிரி தான் நம்மளுக்கு இது இருக்குது. அர்ஜுன் தாஸ் வந்து இப்படி ஒரு கேரக்டர் நடிச்சது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பர்சனலி எனக்கு ரொம்ப அர்ஜுன் தாஸ் வந்து எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஜிஎம் அண்ட் மியூசிக் வந்து ரொம்ப லவுடாக இருக்குது. அண்ட் பிஜிஎம் வந்து ஒரே மாதிரி ரிப்பீட்டடாக வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. குட் என்னன்னா மியூசிக் நல்லா இருந்துச்சு, ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஸோ ஜிவி பிரகாஷ் அவருக்கான வேலையை அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா பழைய சாங்ஸ்லாம் எங்கே வைக்கணும், அதுக்கு என்ன பீட் ஆட் பண்ணால் அந்த பீட் வந்து அந்த சாங்கை வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அதை கரெக்டாக சூப்பராக செட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் பிளேல பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் பில்டப் கொடுக்கறது ரொம்ப தெரியுது, இந்த சீன்லாம் வரும்னு தெரியுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்க்ரீன் பிளேல எனக்கு பேடுன்னு தோணலை. ஏன்னா குட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதான் நல்லா இருக்கு. ஏன்னா அந்த படம் வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்டான படம் கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் எலிமெண்ட் பேஸ்டான படம். நான் அந்த படத்தை பெங்களூர்ல தான் பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நம்ம ஊருங்களில் பார்த்ததே கிடையாது. பெங்களூர்ல வந்து ஒரு 5 படத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனேன். ஆனால் 5 படத்துக்குமே வந்து மொக்கையாக தான் இருந்துச்சு. ஒரு செலிப்ரேஷன் கிடையாது, ஒரு கத்துறது கிடையாது. ஏன்னா 5 படங்களுமே கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டே இல்லை அந்த படங்கள் எல்லாம். இந்த படத்துக்கு நான் போகிறப்ப கூட சொன்னேன், இந்த படத்துக்கும் மொக்கையாக தான் இருக்க போகுது, யாருமே என்ஜாய் பண்ண மாட்டாங்க, யாருமே கத்த மாட்டாங்க, நான் மட்டும் தான் கத்திட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். பட் வந்து தியேட்டருக்குள்ளே போனால் எல்லாம் வைப் பண்ணுறாங்க, கத்துறாங்க. ஒருத்தவெல்லாம் நீட்டாக ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு சட்டையை கழட்டிட்டு ஆடுறாங்க, குதிக்கிறாங்க, அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறாங்க படத்தை. ஸோ வந்து இந்த படம் வந்து ஒரு என்ஜாய் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும். நீங்கள் படம் முடிச்சுட்டு வரப்போ ஒரு ஃபுல் எனர்ஜியில் தான் வெளியே வருவீங்க. ஸோ இந்த படத்தை 2வது டைம் பார்க்குற மாதிரி இருக்கான்னு கேட்டால் ஏகே ஃபேன்ஸ் எத்தனை டைம் வேணாலும் பார்க்கலாம். நார்மலாக பார்க்குறவங்க 1 டைம் தாராளமாக சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நல்லா டான்ஸ் ஆடி வைப் பண்ணி பார்க்குற ஆசைப்படுறவங்களாம் கண்டிப்பாக அந்த படத்துக்கு போகலாம். சூப்பராக இருக்குது. அண்ட் ஃபைனல் நோட், புலி சாங்கோட பிளேஸ்மெண்ட் அண்ட் டான்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. படத்தை தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து ஒரு தேட்டர் மெட்டீரியல். ஸோ இதுதான் என்னோட ரிவ்யூ. உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.